ஏன் குவைட் பிளேஸ் அந்த மூவி எல்லாருமே பார்த்துருப்பேன். அது ஒன்று ரெண்டு பாகம் வந்துருந்துச்சு. ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு. அது போக இடையில டே ஒன் அப்படிங்கிற ஒரு மூவி வேறு வந்துருந்துச்சு. இதுவுமே ஏன் குவைட் பிளேஸோட ஃபர்ஸ்ட் நாளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படங்கள் ஓரளவுக்கு பெட்டரான கலெக்ஷன் தான் எடுக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு இதை விட்டுருவாங்கலாம், விடவேக்கான வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு குவைட் பிளேஸ் 3க்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிருது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட் இயர் எண்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் எண்டில் நிறையா படங்கள் வருது. அவதார் 3 கூட நெக்ஸ்ட் இயர் எண்டில் தான் வருது. ஸோ அது கூட இது கிளாஸ் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். பட் அதுக்கு ஒரு மாதம் கொஞ்சம் முன்னாடி விடக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். குவைட் பிளேஸ் வந்துட்டு ஒரு நல்ல மூவி தான். பட் இருந்தாலுமே 1-2 விட எனக்கு டே ஒன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குவைட் பிளேஸ் 3 கூடிய சீக்கிரம் வரும் தான் நான் நம்புறேன். நீங்களும் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி மற்ற டாக்ஸ் பேசலாம். இப்போதைக்கு அதோட ட்ரெய்லர்லாம் அடுத்த வருஷம் மிட்லேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. படமே ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் ட்ரெய்லர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.